இப்போ ரீசெண்டாக குஜராத்தில் நடந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டு கிராஷ் இருக்குல்ல. இப்போ அந்த சம்பவத்துக்கு அந்த ஃப்ளைட்டு கிராஷுக்கு காரணம் வந்து அந்த ஃப்ளைட்டை ஓட்டின ஒரு எல்டர் பைலட் தான். அவரோட பர்சனல் பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னா அவருக்கு ஏகப்பட்ட பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு. அவர் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காரு. ஸோ நம்ம வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு தான் இந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணி அந்த ஃப்ளைட்டை வந்து கிராஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான நியூஸ் பேப்பர் கம்பெனி ஒரு ஆர்டிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் உலகம் முழுவதும் சுத்திட்டு இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பைலட் அசோசியேஷன் யூனியன் ஹெட்லாம் இருப்பாங்களா, அவங்கலாம் ஏகப்பட்ட கண்டனம் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க, எப்படி ஒரு பைலட் மேல தப்பு தான் அப்படின்னு கை காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் சுத்திட்டு இருக்குது. சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பைலட் தான் காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து பைலட் காரணம் இல்ல, இதுக்கு காரணம் வந்து முழுக்க அந்த பிளைனை தயாரிச்ச கம்பெனி தான். அந்த பிரச்சனையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து கேஸ் திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் மக்கள் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்றோம். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தா இந்த வீடியோஸ்லாம் மிஸ் ஆகுது. சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட 30லேருந்து 35 நாள் ஆகி போச்சுங்க. இப்போ இந்த ஃப்ளைட்டு கிராஷுக்கு வந்து காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி 30 நாளில் ஒரு அஃபிஷியலான ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டுட்டாங்க. ஜூலை மாதம் 12 அன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒரு எவிடன்ஸையும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் இருந்த 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த 2 இன்ஜின் எதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த இன்ஜினுக்கு வந்து கரெக்டான ஃபியூல் சப்ளை கிடைக்கல, அதனால தான் இந்த இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குது, அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து கிராஷ் வந்து நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல 15 பக்கம் ரிப்போர்ட்ல வந்து வெளியிட்டிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்ல வந்து ஒரு எவிடன்ஸையும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. என்ன எவிடன்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய இந்த காக்பிட்ல இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளாக் பாக்ஸ்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருந்திருக்கு. என்ன வாய்ஸ் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா இந்த பைலட்ஸ் 2 பேருமே பேசியிருக்காங்க. ஒரு பைலட் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூலை வந்து யாரு கட் ஆஃப் பண்ணுது, இந்த ஃபியூல் சுவிட்சை வந்து யாரு ஆஃப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு இன்னொரு பைலட் வந்து பதில் சொல்றாரு, எனக்கு தெரியல, நான் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதில சொல்றாரு. இந்த பதில சொன்ன சில செகண்ட்ஸ்லயே இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்து சுத்திக்கிட்டு இருந்துக்குது. இப்போ இந்த சுவிட்சை வந்து யார் ஆஃப் பண்ணிருப்பா, இந்த சுவிட்ச் வந்து வேணும்னா யாராச்சும் பைலட் ஆஃப் பண்ணிட்டாங்களா, இல்ல ஏதாச்சும் சைபர் அட்டாக்கா, இல்ல இந்த சுவிட்சில் ஏதாச்சும் கோளாறு இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அஃபிஷியலா யாருமே டிக்ளேர் பண்ணல இது வந்து பைலட் தான் ஆஃப் பண்ணிருக்காங்க, இது வந்து யாரோ உள்ள பூந்து ஆஃப் பண்ணிருக்காங்க, இல்ல இது வந்து ஏதோ டெக்னிக்கல் எரர்னால, இல்லாட்டி இந்த சுவிட்சில் வந்து ஏதோ கோளாறு இருந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அஃபிஷியலான ரிப்போர்ட் வரல. ஆனால் இந்த ரிப்போர்ட்லாம் வரக்கு முன்னாடியே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிங்க, பத்திரிக்கை, அந்த கம்பெனியோட பேர் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அவங்க வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை எதை பேஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அஃபிஷியலான ரிப்போர்ட், இப்போ சொன்னல 15 பக்கம் ரிப்போர்ட் வெளியே வந்துருச்சுன்னு, அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ண டீம்ல வந்து ஒரு அமெரிக்கா நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த அமெரிக்கா நாள் தான் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் இந்த நியூஸை வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண 2 பைலட்டு, ஒருத்தர் வந்து சுமித் அரவரால், அவர் தான் எல்டர் பைலட்டு. அவருக்கு வந்து வயசு 56 வயசு ஆகுது. இவருக்கு வந்து ஏகப்பட்ட பர்சனல் இஷ்யூஸ் இருந்திருக்குது. மே மாதம் 2022 அந்த இயரில் வந்து அவங்களோட அம்மா வந்து தவறிட்டாங்க. இவருக்கு அப்பா மட்டும் தான், அப்பாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேமிலி ப்ரெஷரு, ஃபேமிலி பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருந்திருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து அவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவர் வந்து தற்கொலை பண்ணி உயிரை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு தான் இந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் இவர் நினைச்ச மாதிரி இந்த ஃப்ளைட்டை போய் கிராஷ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த ஃப்ளைட்ல இருந்த 241 பேரும் உயிரிழந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட மீடியா சேனல்ஸ், ஏகப்பட்ட பத்திரிகை நிறுவனம் எல்லாமே இதை வந்து நியூஸாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரியில், நம்ம நாட்டில் இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இது வந்து நியூஸாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் முழுக்க காரணம் வந்து அந்த பைலட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் வந்து கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்ப இத வந்து நம்ம இந்திய நாட்டு பைலட்டோட யூனியன் ஹெட் வந்து எதிர்த்திருக்காரு. சாம் தாமஸ் அவரோட பேரு. அவர் வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு பைலட்டை வந்து நீங்க கை காட்டலாம், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. ஸ்ட்ராங்கா வந்து அப்போஸ் பண்ணியிருக்காரு. அவரு இந்த கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சுல, அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வெளியிட்டு இருந்தாரு. இப்ப இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்றதுக்கு பிளஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கல. சோ இதை பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த டீம்ல வந்து லைன் பைலட்டை யாருமே ஒர்க் பண்ணலையே, லைன் பைலட் இல்லாம எப்படி இந்த ரிப்போர்ட்டை நீங்க வெளியிடுவீங்க, நீ இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது, ஏதோ நீங்க வந்து மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம் தாமஸ் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாரு. ரிப்போர்ட் வந்தப்பே சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இந்த நியூஸ் வந்து வெளியிடலாம், யார் வந்து அமெரிக்கன் காயே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, பல மக்கள் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரீசன் வந்து இவரோட பர்சனல் பேக்ரவுண்டா இருக்கட்டும், இல்லாட்டி இவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து எந்த ஒரு பிளாக் மார்க்கும் கிடையாதுங்க. இப்போ இவருக்கு வந்து வயசு 56 வயசு ஆகுது. ஆனா இவர் வந்து ரொம்ப 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 தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஆளுங்களும் சொல்றாங்க. இவர் வந்து பீஸ்ஃபுல்லான ஆளா, இவர் வந்து எந்த ஒரு வம்பு சம்புக்கும் போக மாட்டாரா. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பைலட்டுகளுக்கு பல பேத்துக்கு வந்து ரொம்ப கர்வம் இருக்கும். இவருக்கு அந்த கர்வம் எல்லாம் கிடையாது. இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், இவரோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதுதான் கிடைக்குது. அண்ட் அதே சமயத்தில் இவருக்கு கிட்டத்தட்ட 8600 ஃப்ளையிங் ஹவர்ஸ், முக்கியமா இந்த போயிங் ஃப்ளைட்டவே ஏற்கன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் 15600 ஹவர்ஸ் ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து இவருக்கு மொத்தமா ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பைலட் இந்த மாதிரி ஒரு சீப்பான வேலையை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த நியூஸை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு காரணம் வந்து இன்ஜினுக்கு ஃபியூல் போகாது. இப்போ இந்த இன்ஜினுக்கு ஃபியூல் எதனால போகல, யாரோ ஒருத்தர் வந்து இந்த இன்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூல் சுவிட்சை வந்து கட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. யாரோ சொல்லல, இந்த கட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சுவிட்சில் ஏகப்பட்ட கோளாறு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ், ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்து சுத்திட்டு இருக்குது. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, FAA அமெரிக்காவோட ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 2018 அந்த டைம்ல வந்து போயிங்கோட 737 சீரிஸ்ல இந்த ஃபியூல் சுவிட்சோட மெயின் சுவிட்ச், ஃபியூல் சுவிட்ச் கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு சுவிட்ச் இருக்கும், மெயின் சுவிட்ச், அந்த சுவிட்ச்ல ஏதோ கோளாறு இருக்குது, இதை வந்து நீங்க சரி செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணதா ஒரு ரிப்போர்ட் இருக்குது, ஒரு நியூஸ் இருக்குது. அந்த அட்வைஸ் எல்லாம் இவங்க ஏத்துக்காம அப்படியே அந்த சுவிட்சை வந்து 787 சீரிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சுவிட்ச்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது, அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே வந்து மார்க்கெட்ல வித்து விட்டாங்க. அதனால தான் இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மக்கள், ஒரு செட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கான்ட்ரவர்சிஸையும் இந்த பிரச்சனையும் மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த போயிங் கம்பெனிக்காரவங்க இந்த மாதிரி நியூஸ் கம்பெனிக்காரங்கள்ட்ட, நியூஸ் சேனல்கிட்ட வந்து காசு கொடுத்து இந்த ஆர்டிக்கலை எழுத விட்டுருக்காங்க, நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண விட்டுருக்காங்க. இது வந்து அப்படியே டைவர்ட் பண்ணிடுவோம், பைலட் தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு கை காட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும், மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சாம் தாமஸ் பைலட் யூனியன் ஹெட் வந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதுப்பா, இந்த லைன் பைலட் இல்ல, இந்த ரிப்போர்ட் வந்து நீங்களா வெளியிட்டீங்க, இந்த ரிப்போர்ட்டை யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கா, என்ன டீம் ஆளுங்க இருந்திருக்காங்க, அந்த பேரெல்லாம் நீங்க வெளியிடல, சும்மா ஏனோ தானே ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து பைலட்டை கை காட்டிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட பர்சனல் பேக்ரவுண்டால நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவரோட அப்பா வந்து ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இவருக்கே 56 வயசு, இவருக்கு அப்பாக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இவர் அப்பா வந்து அம்மா போனதுக்கு அப்புறம் கூடவே இருந்து பார்த்துட்டு வந்திருக்காரு. அண்ட் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இவரோட கூட ஒர்க் பண்ண அந்த கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தோம்னா, இவர் வந்து நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல விதமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளைட்டை வந்து கிராஷ் பண்ணிருப்பாரா, அவர் வந்து தற்கொலை பண்ணிருக்குன்னு முயற்சி பண்ணியிருந்தாலும் இந்த ஃபிளைட்ல வந்து ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க, அந்த பேசஞ்சர்ஸ் உயிரையும் கொல்லணும்னு அவர் நினைச்சிருப்பாரா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிளைட் கிராஷ் ஆச்சுல, கீழே விழுந்துச்சுல, அந்த இடம் வந்து ஒரு ஹாஸ்டலுங்க. அந்த ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்திருக்குது. அந்த மெடிக்கல் காலேஜ்ல போய் அவர் விட்டுருக்கலாம், அதை பற்றி அவர் நினைக்கல. அவர் வந்து ஆளுங்கள் இல்லாத, ஆளுகள் குறைவா இருக்கக்கூடிய இடத்துல தான் போய் அந்த ஃபிளைட்டை வந்து மோடி இருக்காரு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பைலட்டும் காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிளைட் வந்து எப்படியாச்சும் சேஃப் லேண்டிங் பண்ணணும் தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா முடியாத காரணத்தினால இந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு இவர் தான் பண்ணிருப்பாரு சொல்லிட்டு சுத்தமா தோணலங்க. இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு தான் சொல்லிட்டு எனக்கு தோணுது, யாரோ ஏதோ மூடி மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.